வணக்கம். நம்ம வந்துட்டு 5வது நாள் பிரசாதம், நவராத்திரி பிரசாதம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பால் கொழுக்கட்டை பண்ணி காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஸோ அது கூட வந்துட்டு கடலைப்பருப்பு சுண்டல் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. தேவையான பொருள் இப்போ பார்த்தோம். இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நம்ம காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ பேன் வச்சுருக்கேன். ஸோ பேன் சூடு பண்ணுறேன். ஸோ சூடான உடனே நம்ம கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணுறோம் பேனில். இதில் ஆயில் சூடான உடனே வரமிளகாவை கிள்ளி போடுறோம். கடுகு போடுறோம். கடுகு நல்லா லேசாக வெடித்த உடனே உளுந்து பருப்பு போடுறோம். கடுகு உளுந்த பருப்பை தாளிக்கிறோம். கொஞ்சோண்டு லேசாக ஜீரகம் போடுறோம். இதில் அந்த உளுந்து வந்து லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே வந்து கருவேப்பிலை போடுறோம். பச்சை மிளகா, இஞ்சி, நம்ம இப்போ உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயத்தை போடுறோம். தாளிச்சாச்சு. இந்த அவிச்சு வச்சிருக்க சென்னதால நம்ம போடுறோம். ஸோ லேசாக சூடான உடனே, சென்னதால் நல்லா சூடான உடனே கிரேட் பண்ணிக்கிற தேங்காவை வந்து நல்லா மேலே லேசாக தூவிட்டுறோம் நம்ம. சரிங்களா? இதை வந்து நம்ம டிஷ் அவுட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ சென்னதால் சுண்டல் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. இது கூட வந்துட்டு பால் கொழுக்கட்டை, நம்ம முதல்ல பண்ண பால் கொழுக்கட்டை, நவராத்திரி 5வது நாள் பிரசாதம்.